الحمد لله كفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى وبعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يريد الشيطان أن يوقع بينكم العداوة والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاة فهل أنتم منتهون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الخمر جماع الإثم، أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து நல்லடியார்கள் மீதும் அவனது சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, மதிப்புக்குரிய பெரியோர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனித அல் குர்ஆனில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் போது இவ்வாறு சொல்கிறான்: யஅ்முருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர். மக்களுக்கு நலவை ஏவுவார், தீமையை தடுப்பார். وَيُحِلُّ لَهُمُ الطَّيِّبَاتِ وَيُحَرِّمُ عَلَيْهِمُ الْخَبَائِثَ. அந்த மக்களுக்கு பரிசுத்தமானவற்றை அவர் ஹலாலாக்குவார். ஹபாயிஸ், அசுத்தமானவைகளை, நஜீஸானவைகளை, அசிங்கமானவைகளை மக்களுக்கு ஹராமாக்குவார். நபியுடைய சிஃபத்தாக, பண்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இவ்வாறு சொல்கிறான். இன்ஜீல், தௌராத், முன்னால் அருளப்பட்ட வேதங்களிலும் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது பரிசுத்தமானவைகளை தனது உம்மத்துக்கு ஹலாலாக்குவார், நஜீஸானவைகளை ஹராமாக்குவார். இஸ்லாமிய ஷரியத் எதையெல்லாம் ஹராமாக்குகிறதோ, தடுக்கிறதோ, அதில் பல நலவுகள் இருக்கிறது. மார்க்க அறிஞர்கள் 5 விதமான நலவுகளை குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாமிய ஷரியத் ஏதாவது ஒன்றை ஹராமாக்குகிறது என்றால் அதனால் இந்த 5 நன்மைகள் இருக்கிறது. முதலாவது, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தஆலா பலதை ஹராமாக்குவான் இஸ்லாத்தை பாதுகாக்க. இரண்டாவது, உயிரை பாதுகாக்க. மூன்றாவது, உடைமைகள், சொத்து செல்வங்களை பாதுகாக்க. நான்காவது, அறிவை பாதுகாக்க. ஐந்தாவது, வம்சாவளியை, பிச்சலத்தை, அடுத்த ஜெனரேஷனை பாதுகாப்பதற்காக. இந்த 5 நலவுகளுக்காக வேண்டி இஸ்லாம் பல சட்ட திட்டங்களை வகுக்கிறது, பலதை ஹராமாக்குகிறது, பலதை ஹலாலாக்குகிறது. கணேசத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இஸ்லாமிய ஷரியத் தடை செய்யக்கூடிய பாவங்களுடைய வரிசையில் போதை வஸ்துக்களுடைய பாவனை முதல் இடத்தை வகிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: குல்லு முஸ்கிரின் ஹராம். போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹராம் தான். போதையை எதெல்லாம் ஏற்படுத்துமோ அவைகள் அனைத்தும் ஹராம். அது பியராக இருக்கலாம், பிராந்தியாக இருக்கலாம், கஞ்சா, அபின்,
ஐஸ், என்னென்னமோ பெயர்களில் வந்திருக்கிறது. எதுவாக இருந்தாலும் போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹராம் தான். அதை தூளாக மூக்கு கிழித்தாலும் சரி, வாயில் வைத்தாலும் சரி, டேப்லெட்டாக குடித்தாலும் சரி, இன்ஜெக்ஷனின் மூலம் உடம்பில் ஏற்றினாலும் சரி, தண்ணீரில் கலந்து குடித்தாலும் சரி, சிகரெட்டை போன்று புகையாக இழுத்து ஊதினாலும் சரி, எதெல்லாம் போதையை ஏற்படுத்துமோ அவைகள் அனைத்தும் ஹராம் ஹராம் ஹராம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்பா செய்தார்கள். அந்த குத்பாவில் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹம்ரை ஹராமாக்கி இருக்கிறான். ஹம்ர் என்றால் பொதுவாக நடைமுறையில் நாம் அதற்கு தர்ஜுமா சொல்வோம் மதுபானம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், வல் ஹம்ரு மா ஹாமரல் அக்ல், புத்தியை குழப்பக்கூடிய அனைத்தும் ஹம்ரு தான். அது குடித்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, எந்த ரீதியிலாவது நாம் உடம்புக்கு உட்செலுத்துகிறோம், அது போதையை உண்டாக்குகிறது என்றால் அது ஹராம் ஹராம். ஹராம் என்றால் தாரீஃப், வரைவிலக்கணம் என்ன? செய்தால் பாவம் கிடைக்கும், அல்லாஹுக்காக செய்யாமல் விட்டால் நன்மை கிடைக்கும். இஸ்லாமிய ஷரியத் சில பாவங்களை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது, கடுமையாக தடுக்கிறது. இஸ்லாம் பாவங்களை 2 வகையாக பிரிக்கிறது, கபீரா சகீரா. பெரும் பாவம், சிறிய பாவம். சிறிய பாவங்கள் நாம் செய்யக்கூடிய அமல் இபாதத்களின் மூலம், சதகா தான தர்மங்களின் மூலம், எங்களுடைய தஸ்பீஹின் மூலம் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தௌபா அவசியம். போதை வஸ்துக்களை பாவிப்பது அது பெரும் பாவத்தை சேர்ந்தது. தௌபா செய்யாமல் அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் ஹராம். கலீலுஹு வ கஸீருஹு ஹராம், குறைவானது அதிகமான அளவு அனைத்தும் ஹராம் தான். போதை வஸ்துக்களை அதிகம் பாவித்தால் தான் போதை ஏறும். கொஞ்சமாக பாவித்தால் அந்த அளவுக்கு போதை ஏறாது என்றாலும் அந்த கொஞ்சத்தை பாவிப்பதும் ஹராம் தான். மா அஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம், எதை அதிகம் உட்கொண்டால் போதை ஏற்படுமோ அதை குறைவாக உட்கொள்வதும் ஹராம். அதனால தான் மார்க் அறிஞர்கள் சொல்கிறார்கள், வைத்தியத்திற்காக ஒருபோதும் ட்ரக்ஸை எடுக்க முடியாது. போதையை தரக்கூடிய எதையும் மருத்துவத்திற்காக ஒருபோதும் பாவிக்க முடியாது. கணேசுக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். மன் ஷரிபல் ஹம்ர கதுஹன், யார் போதை தரக்கூடிய வஸ்துவை, அந்த காலத்தில் நபியுடைய காலத்தில் மது பானமாகத்தான் இருந்தது, போதை பானமாகத்தான் இருந்தது. அதை தான் நபி அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். கதுஹன், ஒரு கப், ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர் மதுபானம் யார் அருந்துகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ராயிஹத்துல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாடையை அவருக்கு ஹராமாக்கி விடுகிறான். ஹராமுன் அலைஹி ராயிஹத்துல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாடை கூட அவருக்கு ஹராம். நரகம் நுழைவார் என்று சொல்லவில்லை, சொர்க்கம் போக மாட்டார் என்று சொல்லவில்லை. நபியுடைய வார்த்தையை பாருங்கள், சொர்க்கத்துடைய வாடையை கூட அவர் நுகர மாட்டார், அவர் நரகத்துக்கு தகுதியானவர். நல்ல நேரம் நபி அவர்கள் கதுஹன், ஒரு கப்பளவு, சிறிய அளவு போதையை பாவித்தாலும் அது ஹராம் என்று சொன்னார்கள். இல்லை என்றால் இந்த காலத்தில் பலர் பத்துவா கேட்பார்கள், கொஞ்சம் சாப்பிட்டால் போதை ஏற்படாது, கொஞ்சம் எடுத்துக்கொண்டால் போதை வராது, ஹலாலா ஹராமா என்று கேட்டிருப்பார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா அன் குல்லி முஸ்கிரின் வ முஃப்திரின், போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தையும் தடை செய்தார்கள். வ முஃப்திரின், உடம்பில் பயதை ஏற்படுத்தக்கூடிய, மாற்றலை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தையும் தடை செய்தார்கள். அதாவது போதை வஸ்துக்கள், போதை ஏற்படாது, அதை சாப்பிட்டால் போதை ஏறாது, இருந்தாலும் ஏதோ சாப்பிடுவார்களே, வாயில் போடுவார்கள், பாங் பராக்கை போன்றிருக்கும், அது போதை ஏற்படாது. ஆனால் ஒரு வித உடம்பில் ஒரு சோர்வை உண்டாக்கும். வமுஃப்திரின், இந்த சோர்வை உண்டாக்கக்கூடிய அனைத்தையும் நபி அவர்கள் தடை செய்தார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஷரியாத் மிக தெளிவானது. ஷரியாத், இஸ்லாமிய ஷரியத் எதெல்லாம் பரிசுத்தமானதோ அதை மட்டுமே எங்களுக்கு ஹலாலாக்குகிறது. எதெல்லாம் நஜீஸோ, அசிங்கமோ, அவைகளை ஹராமாக்குகிறது. நல்ல யோசித்து பாருங்கள். இஸ்லாமிய ஷரியத் எதையெல்லாம் ஹலாலாக்குகிறதோ அவைகள் அனைத்தும் பரிசுத்தமானவைகள். இதை உலகம் ஏற்றுக்கொள்கிறது. இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்கிறதோ அவைகள் அனைத்தும் அசிங்கமானவைகள். முழு உலகமும் இதை ஏற்றுக்கொள்கிறது. அது வட்டியாக இருக்கலாம், போதை வஸ்துக்களாக இருக்கலாம், கொலை, கொள்ளை, விபச்சாரம். இஸ்லாம் எதெல்லாம் தடை செய்கிறதோ அதெல்லாம் மனித சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. வட்டியோடு சம்பந்தப்படக்கூடிய அனைவர்களுக்கும் நபி அவர்கள் பதுவா செய்தார்கள். அதே போன்று போதை வஸ்துக்களோடு சம்பந்தப்படக்கூடிய அனைவர்களுக்கும் நபி அவர்கள் லானத் செய்தார்கள், பதுவா செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் கம்ர் வஷாரிபஹா வசாகீஹா வபாயிஅஹா வமுதாஅஹா வஆசிரஹா வமுஅதசிரஹா வஹாமிலஹா வல்மஹ்மூலத இலைஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதையை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்களுக்கு லானத் செய்வானாக. அதை குடிக்கக்கூடியவன், அதை புகட்டக்கூடியவன், அதை விற்கக்கூடியவன், வாங்கக்கூடியவன், அதை தயார் செய்யக்கூடியவன், அதை சுமந்து வரக்கூடியவன், அதோடு யாரெல்லாம் சம்மதப்படுகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் என்று பதுவா செய்தார்கள். நபியுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா? போதை வஸ்துக்களுடைய பாவனையோடு ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் சம்பந்தப்பட்டால் நபியவர்களுடைய பதுவா உங்களுக்கு இருக்கிறது. போதை வஸ்துக்களை நீங்கள் பாவிக்க வேண்டிய தேவையில்லை, நீங்க விற்க வேண்டிய தேவையில்லை, சப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை, டெலிவரி பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒருவன் உறுதியாகவே போதை வஸ்துவை பாவிக்கிறான் என்பது எனக்கு உறுதியாக தெரியும். அதை நான் போலீஸ் இடத்திலோ ஊர் நிர்வாகத்திலோ சொல்லாமல் இருப்பது, அந்த போதைக்கு நான் உதவியாக இருப்பது, நபியுடைய லானத் எனக்கும் இருக்கிறது. நான் சொல்லாமல் இருந்தால், காட்டி கொடுக்காமல் இருந்தால் நபியுடைய பதுவா அது எனக்கும் வந்து சேரும். கணேசுக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த போதை வஸ்துக்களுடைய பாவனையை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது. கடுமையாக. நபி அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், இன்ன அலல்லாஹி அஹ்தன் லிமன் ஷரிபல் முஸ்கிர். யாரெல்லாம் போதை வஸ்துக்களை உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன் மீதே கடமையாக்கி கொண்டான், தன் மீதே ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டான். ஐயுஸ்ஸியஹு மின் தீனத்தில் கபால். தீனத்துல் கபாலை அவனுக்கு அல்லாஹ் தஆலா புகட்டுவதை தன் மீது ஒரு கடமையாக எடுத்துக்கொண்டான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வமா தீனத்துல் கபால்? தீனத்துல் கபால் என்றால் என்ன? ஐரக்வாஹலின் நார், நரகவாசிகள் நெருப்பில் வெந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய உடம்பில் இருந்து வியர்வைகள் வடியுமே, அந்த வியர்வையை அல்லாஹ் தஆலா அவனுக்கு குடிக்க கொடுப்பான். உலகத்தில் யாரெல்லாம் போதையை ஏற்படுத்தக்கூடியவைகளை உட்கொள்வார்களோ
பாவிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து வலியக்கூடிய அந்த வியர்வையை அருந்த கொடுப்பான். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ். அல்லாஹ் சொல்கிறான் நம்மை பார்த்து, வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹலுகா, உங்களுடைய கரங்களை நாசத்தின் பக்கம் கொண்டு போக வேண்டாம், உங்களுக்கு நீங்களே நாசத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டாம். போதை வஸ்துக்களை பாவிப்பதினால், ட்ரக்ஸ்களை பாவிப்பதினால் எங்களுக்கு என்ன நலவு ஏற்படுகிறது? அதனால் வெறும் தீமைகள் மட்டுமே ஏற்படுகிறது. மௌத்து வரை கொண்டு போகிறது, படுத்த படுக்கையாகிறது. வாழ வேண்டிய வயதில் மனைவி இளம் வயது, பிள்ளைகள் சிறிய சிறிய பிள்ளைகள், படுத்த படுக்கையாகிறான். கணேசுக்குரிய சகோதரர்களை மௌத்து வரைக்கும் கொண்டு போகிறது. எங்களுடைய நாட்டில் ஐசுடைய பாவனை அதிகமாக இருக்கிறது. தோல்காரன் கஞ்சாக்காரன் என்று சொன்னதெல்லாம் பழைய காலம். இந்த காலத்தில் ஐஸ்காரன், ஐஸ் விற்கக்கூடியவன் அப்படிதான் சொல்கிறார்கள். ஐஸ் என்பது எங்களுடைய நாட்டில் பிரபல்யமாக இருக்கிறது. அதிகமான முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் உட்கொள்கிறார்கள். ஐஸ் என்றால் என்ன? ஐஸுக்கு சொல்லப்படும் கிறிஸ்டல் மெத். 1939 ஆண்டு ஹிட்லர் இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது தனது படையினருக்கு ஊக்க மருந்தாக கொடுத்ததுதான் இந்த ஐஸுடைய ட்ரக். அதை உட்கொண்டால் உற்சாகமாக இருப்பார்கள், தூக்கம் வராது, 10 பேருடைய பலம் கிடைக்கும், பசி வராது, மலம் ஜலம் வராது, உற்சாகமாக செயல்படுவார்கள். போதை இறங்கியதற்கு பின்னர், போதை இல்லாமலானதற்கு பின்னர் அதற்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதிக தூக்கம், அதிக பசி, அதிகமாக தூங்குவார்கள். எந்த அளவு தூங்குவார்கள் என்றால் சிலர் நாள் கணக்கு தூங்குவார்கள். உடம்பில் இருந்து வியர்வை வடிந்து 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 பெட் முழுக்க வியர்வையாக இருக்கும். ஆனால் அவருக்கு எந்த உணர்வும் இருக்காது, உறங்குவார். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஐஸை பார்த்தால் அது விளங்காது. பார்ப்பதற்கு அஜினமோட்டோ, சீனி அதுபோலதான் இருக்கும். கணேசுக்குரிய சகோதரர்களே, இந்த ஐஸால் எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது, எத்தனை டிவோர்ஸ்கள். சமீபத்தில் ஒரு குடும்பஸ்தர் ஐஸுக்கு அடிமையாகிறார். ஐஸ் பாவிக்கக்கூடியவர்கள் உடனடியாக விளங்க மாட்டார்கள். ஒரு சில வருடங்கள் கழித்துதான் அவர்கள் விளங்குவார்கள் இந்த பாவனையில் இருக்கிறார்கள். 3 வருடங்களாக அவர் ஐஸை பாவிக்கிறார். வீட்டில் உள்ள நகைகள், சாமான்கள் எல்லாத்தையும் விட்டாச்சு, எல்லாத்தையும் விற்பனை செய்து விட்டார். 2 பெண் குழந்தைகள், 3வது ஒரு பிள்ளை வயிற்றில் இருக்கிறது. அந்த மனைவியை அநியாயம் செய்து செய்து அடிக்கிறான், உதைக்கிறான். வயிற்றில் நீ ஏதோ போன் வைத்திருக்கிறாய், யாரையோடையோ பேசுகிறாய், அவ்வளவு அநியாயம். அந்த மனைவி டிவோர்ஸ் கேட்கிறாள். சுப்ஹானல்லாஹ். 2 பெண் குழந்தைகள், 3வதும் நிறை மாத கற்பிணி, அதுவும் பெண் குழந்தை என்று சொல்கிறாள். இப்பொழுது டிவோர்ஸ் கேட்கிறாள். இவனோடு வாழ முடியாது, என்னை சித்திரவதை செய்கிறான். கணேசுக்குரிய சகோதரர்களே, எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுக்காக வேண்டி சொல்கிறேன், இந்த பாவனை உங்களுக்கு இருந்தால் தூக்கி வீசிவிடுங்கள். இந்த பாவனையில் யாராவது இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹுக்காக அவர்களை காட்டிக் கொடுங்க. அல்லாஹுக்காக வேண்டி அவர்களை விரல் நீட்டுங்க, காட்டிக் கொடுங்க. ஒரு சமூகமே அந்த மனிதனால் நாசமாக போகக்கூடாது. கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுடைய ரூமில் பணம் சுருட்டப்பட்ட நிலையில் இருந்தால், பேப்பர்கள் சுருட்டப்பட்ட நிலையில் இருந்தால், ஸ்ட்ரோ பட்டை இருந்தால்,
இன்ஜெக்ஷன், வயர் அதுகள் இருந்தால் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளை ஏதோ ஒரு தவறான வழியில் போய்கொண்டிருக்கிறான். உங்களுடைய பிள்ளைகள் பகல் நேரத்திலும் அதிகமாக உறங்குகிறார்களா, அதிக நேரம் உறக்கமா, விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் ஏதோ தவறான பாவனைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை சுகாதார அமைச்சினுடைய கருத்துப்படி ஒரு வருடத்திற்கு 72 பேர் போதை வஸ்துக்களை பாவிப்பதனால் மரணிக்கிறார்கள். போதை வஸ்துக்களை பாவிப்பதில் இலங்கைக்கு 4வது இடம். முழு உலகத்தினுடைய வரைபடத்தை பார்த்தால் இலங்கை சிறியொரு நாடு. எல்லாத்திலையும் டவுன், எல்லாத்திலையும் வீழ்ச்சி, பொருளாதாரம் அனைத்திலுமே வீழ்ச்சி. ஆனால் போதை வஸ்துக்களை பாவிப்பதில் 4வது இடம். உலகளாவிய ரீதியில் 243 மில்லியன் மக்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் என்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இந்த போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ரூல் இருக்கிறது. எங்களுடைய நாட்டில் ஐஸுடைய பாவனை அதிகம். அவர்களுக்கு ஒரு ரூல் இருக்கிறது, மீ அண்ட் மை ஐஸ், நானும் எனது ஐஸும். அதுதான் அவனுடைய வாழ்க்கை. ஐஸை சாப்பிடுவான், போதை ஏற்படும், போதையில் இருப்பான், போதை தெரியும். அதற்கு பின்னர் அவனுக்கு ஐஸை உட்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் உயிர் வாழ முடியாது. அதற்காக அவன் என்னமும் செய்வான். கொலை செய்யவும் தயங்க மாட்டான், திருடவும் தயங்க மாட்டான், எது செய்யவும் துணிவான். அவனுக்கு தேவை ஐஸ்தான். குர்ஆன் எந்த அளவு அழகாக சொல்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் கம்ரி வல் மைசிர். ஷைத்தான் இந்த போதை வஸ்துக்களின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கு மத்தியில் பகையை, குரோதத்தை உண்டாக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான், விரும்புகிறான். அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டு உங்களை தடுக்கிறான், தொழுகையை விட்டு உங்களை தடுக்கிறான். நீங்கள் விழித்துக் கொள்ள மாட்டீர்களா, கவிழ்ந்து கொள்ள மாட்டீர்களா? போதை வஸ்துக்களை பாவித்தால் உடம்பில் பல எஃபெக்ஷன்கள் வரும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். உடம்பு நாசமாகும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்கிறான். ஷைத்தான் போதை வஸ்துவின் மூலம் உங்களுக்கு மத்தியில் குரோதத்தை, பகைமையை உண்டாக்க வேண்டும் என்று நாடுகிறான். போதை வஸ்து உங்களுக்கு மத்தியில் குரோதத்தை, பகையை உண்டாக்குகிறது. போதை எப்படி குரோதத்தை, பகைமை உண்டாக்கும்? எங்களுடைய காலத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை கொலைகள், எத்தனை கொள்ளைகள், திருட்டுகள். எதனால்? இந்த ட்ரக்ஸ்களை பாவிப்பதினால். கணேசத்துக்குரிய சகோதரர்களே, ஆரம்ப காலத்திலிருந்தே உலமாக்கள் சொல்லி வந்தார்கள், இதை ஆரம்பத்திலேயே நிறுத்தவில்லை என்றால் பின்னால் ஒரு காலம் வரும், சமூகத்தை ஒருபோதும் இந்த ட்ரக்ஸில் இருந்து நிறுத்தாட்ட முடியாது, தடுக்க முடியாது என்று ஆரம்ப காலத்திலிருந்தே சொல்லி வந்தார்கள். இன்றைய நிலைமை, பெண் குழந்தைகளை காணவில்லை, சிறிய பிள்ளைகளை காணவில்லை, வாலிப பெண்களை காணவில்லை. இப்படியாப்பட்ட செய்திகளை தான் நாம் கேட்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதே நிலைமை நீடித்தால், இதே நிலைமை தொடர்ந்தால் இதைவிட நிலைமை பயங்கரமாக இருக்கும். மனிதன் வாழ முடியாத பூமியாக இந்த ஸ்ரீலங்கா ஆகிவிடும், அதில் சந்தேகமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹம்ரு ஜும்மாஉல் இஸ்ம். போதை வஸ்து என்பது பாவங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடியது.
அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ், போதை வஸ்து என்பது பாவங்களுடைய தாய். போதை ஏறினால் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கே தெரியாது. கொலையும் செய்வான், திருடவும் செய்வான், என்னெல்லாம் அவனுக்கு செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வான். ஆனால் போதை தனிதற்கு பின்னர் தான் அவனுக்கு தெரியும், நான் இப்படியாப்பட்ட செயல்களை நான் செய்து விட்டேனே. கணேசுக்குரிய சகோதரர்களே, ஆக கவலையான செய்தி என்ன தெரியுமா? பாடசாலைகளில் ட்ரக்ஸ்கள் விற்கப்படுகிறது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறார்கள். ஸ்கூல்களில் குறைந்தது 2-3 பீரியட்கள் ஃப்ரீயாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள், எனது பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கிறான், படித்துக் கொண்டிருப்பான். அந்த ஓஃப் பீரியட்களில் என்ன செய்கிறார்கள்? போதை வஸ்துக்களுடைய பாவனை, தவறான பழக்க வழக்கங்கள், இப்படி எவ்வளவோ சிறிய காலத்திலேயே நாசமாகி விடுகிறார்கள். போலீஸ் பாதுகாப்பு அமைச்சை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள். ஆக்ஷன் எடுத்தால் இதை நிறுத்தலாம், ஆனால் நிறுத்த மாட்டார்கள். ஏன், எதற்கு என்று பல கேள்விகள் எங்களுக்கு உண்டாகிறது. இதற்கு பின்னால் அரசியல் கைகள் இருக்கிறதா? அவர்கள் தான் சப்ளை பண்ணுகிறார்களா? அவர்கள் தான் விற்பனை செய்கிறார்களா? கணேசுக்குரிய சகோதரர்களே, இந்த அரசாங்கமோ போலீஸோ இதை நிறுத்த மாட்டார்கள். நாம் தான் நிறுத்த வேண்டும். நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்தால் எங்களுடைய ஊரில் ட்ரக் பாவிக்கக்கூடிய ஒருவர் கூட இருக்க மாட்டார். இஹ்லாஸோடு, அல்லாஹுடைய பயமச்சத்தோடு நிர்வாகத்திடம் காட்டிக் கொடுங்க. இவர் பாவிக்கிறார், இவருக்கு இந்த பாவனை இருக்கிறது, நிர்வாகம் சரியான முறையில் அதை ஹேண்டில் பண்ண வேண்டும். நீங்கள் அப்படி காட்டி கொடுத்தால் நிச்சயம் இந்த ஊரில் இருந்து ட்ரக்குடைய பாவனை இல்லாமல் ஆக்கிவிடலாம். எல்லா ஊர்களிலும் ஸ்ரீலங்காவுடைய முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பல பகுதிகளுடைய முறைப்பாடு, எங்களுடைய ஊரில் 90% பாவனையில் இருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. குர்ஆனும் ஹதீஸும் எவ்வளவு தெளிவானது, எங்களுடைய மார்க்கம் எவ்வளவு தெளிவான மார்க்கம். இதெல்லாம் தெரிந்து கொண்டு இப்படி பாவங்களை செய்கிறார்களே. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஆரம்ப காலத்தில் மது ஹராமாக்கப்பட்டிருக்கவில்லை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய பிள்ளை, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் மதுவை ஊற்றி கொடுத்துக் கொண்டிருந்தார். குன்து சாகியல் கௌமி ஃபீ பைத்தி அபீ தல்ஹா, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில் நான் தான் எல்லாருக்கும் மதுவை ஊற்றி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வந்தார். நபியின் மீது இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், மது தடை செய்யப்பட்டு விட்டு அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிறார். அங்கிருந்த அனைவர்களும் மதுவை கொட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு சஹாபி நபிக்கு வஹ்யாக அறிவிக்கப்பட்ட வசனத்தை ஓதி காண்பிக்கிறார். மது அறிந்து கொண்டிருந்தவர்கள் மதுவை கொட்டினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய சஹாபி, சிறிய பிள்ளை, அவருடைய வயசுக்கு ஏற்ப அவர் சொல்கிறார், என்ன உலகம் இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த கோலைகளை உதடுகள் முத்தமிட்டுக் கொண்டிருந்தது, இப்பொழுது அதே கோலை கால்களுக்கு கீழால் மிதிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நபி அவர்களுக்கு அருளப்பட்ட ஒரே ஒரு வசனம், அந்த வசனத்தை கேட்ட சஹாபாக்கள் மது அறிந்து கொண்டிருந்தவர்கள் தூக்கி வீசினார்கள். சில சஹாபாக்கள் ரிவாயத் செய்கிறார்கள், ஆறாக ஓடியது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இவ்வளவு தடைகள் வந்து அதை தெரிந்து கொண்டே எங்களுடைய சமூகம் எவ்வளவு தைரியமாக பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஜாஹிலியத்துடைய காலம், நபி அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்படுவதற்கு முந்தைய காலம். அந்த காலத்து மக்கள் அதிக திருமணங்கள் செய்தார்கள். ஒருவர் 10-20 திருமணங்கள் செய்திருப்பார். அதை பெருமையாக நினைத்தார்கள். இரண்டாவது, அதிகம் மது அருந்துவார்கள். அதிகம் மது அருந்துவதை பெருமையாக நினைப்பார்கள். இஸ்லாம் அனைத்தையும் தடை செய்கிறது. அதனால தான் அல்லாஹு தஆலா பெண்களுடைய சில கட்டுப்பாடுகளை பற்றி சொல்லும் போதே வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலியத்து காலத்து பெண்கள் அலைந்து திரிந்ததை போன்று நீங்கள் அலைந்து திரிய வேண்டாம். ஒரு கட்டுப்பாடு. மது மது ஹராமாக்கப்படுவதற்கு முன்னரே நபி அவர்கள் மது அருந்தவும் இல்லை, ஹராமாக்கப்பட்டதற்கு பின்னர் அருந்தவும் இல்லை. நபி அவர்கள் மதுவை வாயில் வைக்க கூடவில்லை. சில சஹாபாக்கள் ஜாஹிலத்துடைய காலத்தில் கூட மதுவை அருந்தியதே இல்லை. ஒரு மனிதனுடைய புத்தி மது அது கெட்டது என்று சொல்லும், உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். சில சஹாபாக்கள் மதுவை அருந்தியதே இல்லை ஜாஹிலத்துடைய காலத்தில் கூட. கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இந்த போதையை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்களை பாவிப்பதினால் இந்த நாட்டில் எவ்வளவு பசாதுகள், ஃபித்னாக்கள். அல்லாஹ் சொல்வதை போன்ற அதாவத், பக்தா, பகைமை, விரோதம், இவைகள் தான் இந்த பூமியில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கம்பலில் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டால் அந்த நேரம் பலரும் பல கருத்துக்களை சொன்னார்கள். சோசியல் மீடியாக்களில் அவருடைய கருத்துக்களை எழுதினார்கள், பேசினார்கள். உண்மையாகவே அந்த பெண் மஹரம் இல்லாமல் வீட்டை விட்டு சென்றது தவறுதான், 100% தவறு. மஹரம் இல்லாமல் ஒரு பெண் வீட்டை விட்டு செல்வது. ஆனால் ஷரியத் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. பன்றி இறைச்சி தான் இருக்கிறது. பன்றி இறைச்சியை சாப்பிட்டு வயிற்று பசியை இல்லாமலாக்கலாம். மனித இறைச்சி தான் இருக்கிறது. மனித இறைச்சியை சாப்பிட்டு பசியை போக்கலாம். பசிக்காக வேண்டிய ஒரு பெண் சம்பாதிக்க வேண்டிய நிலை வந்தால் அவள் சம்பாதிப்பதில் தவறில்லை. இந்த குடும்பத்தை பொறுத்த வகையில் ஏழ்மையான குடும்பம், கஷ்டமான குடும்பம். அவர்களுடைய பசிக்காக அந்த பெண் பிள்ளை சம்பாதிக்க செல்கிறாள். அது ஒரு நாளும் தவறாகாது. முதலாவது எங்களுடைய சமூகம் நாம் என்ன யோசித்தோம்? ஜகாத்தை சரிவர நிறைவேற்றினோமா? ஜகாத்தை சரிவர கொடுத்தோமா? செல்வந்தர்கள் சேர்த்து சேர்த்து வைக்கிறார்கள். எல்லாத்தையும் கபருக்கு கொண்டு போக போகிறார்களோ தெரியாது. ஜகாத்தை முறையாக கொடுத்தால் ஒரு ஏழை குடும்பம் கூட இருக்காது. ஒருவர் ஜகாத்தை நிறைவேற்றும் போது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 8 கூட்டத்திற்கு கொடுக்குமாறு சொல்கிறான். 8 கூட்டம். ஒவ்வொரு கூட்டமும் பன்மையாகத்தான் பாவிக்கப்படுகிறார்கள். அதனால் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், 8 கூட்டத்தில் ஆக குறைந்தது 3 கூட்டத்தை தெரிவு செய்ய வேண்டும். ஆக குறைந்தது 3 கூட்டம். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆக குறைந்தது 3 பேர். ஒருவருடைய ஜகாத்துடைய பணம் 9 பேருக்கு போகும். 9 பேருக்கு போகும் போதே அமௌண்ட் குறைவாக இருக்கும். அந்த பணத்தை வைத்து அவர்கள் சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், ஏதோ சில தேவைகள் நிறைவேறும். ஆனால் கூட்டு ஜகாத் என்று வரும்போது இந்த மஹல்லாவை சேர்ந்த எல்லாருடைய ஜகாத்தும் சேரும். கூட்டு ஜகாத் எல்லா ஊர்களிலும் அமல்படுத்தப்பட்டால் அந்த பைத்து ஜகாத்துடைய ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகம் யோசிக்கும், எங்களுடைய மஹல்லாவில் ஏழைகள், நடுத்தரமானவர்கள், செல்வந்தர்கள் யார் யார் இருக்கிறார்கள்? ஏழைகளை முதலாவது முற்படுத்துவார்கள். அதற்கு பின்னர் நடுத்தர மக்கள். ஜகாத்துடைய பணம் போதாமல் போனால் செல்வந்தர்களிடத்தில் சதகா என்ற அடிப்படையில் மேல் மிச்சமாக பணங்களை சேகரித்து அந்த நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் அவர்களுடைய
தொழில் வியாபாரத்துக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டலை ஏற்படுத்தலாம். ஒரு தொழிலுக்கு உண்டான வழியை அவர்களுக்கு காண்பிக்கும் போது அதன் மூலம் அவர்கள் சம்பாதித்து அடுத்தடுத்த வருடங்கள் அவர்கள் ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு மாறலாம். கணேசுக்குரிய சகோதரர்களே, அன்பானவர்களே, ஒவ்வொரு ஊர்களிலும் பைத்து ஜகாத்துடைய முறையை அமுல்படுத்த வேண்டும். இந்த ஊரில் பைத்து ஜகாத்துடைய அமைப்பு இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஒவ்வொரு ஊரிலும் ஜகாத் கமிட்டி இருக்க வேண்டும். சமூக அக்கறை கொண்டவர்கள் முன்வந்து இதை செய்யுங்கள். மக்களை ஃபக்ர் என்ற ஏழ்மையிலிருந்து வெளியே கொண்டு வரலாம். இந்த ஊரை ஃபக்ர் என்ற ஏழ்மையிலிருந்து, வறுமையிலிருந்து பாதுகாக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, எங்களுடைய ஊரினுடைய நலவை பார்க்க வேண்டும். ஒவ்வொருவரும் சுயநலமாக வாழ்ந்து வஃபாத்தாகுவதை அல்லாஹ் வெறுக்கிறான். சமூக சிந்தனையோடு, சமூக அக்கறையோடு 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான். கணேசுக்குரிய சகோதரர்களே, ஊர் நிர்வாகம், சமூக அக்கறை கொண்டவர்கள் அதிகமான ட்ரக்ஸ் சம்பந்தமான, போதை வஸ்துக்களுடைய பாவனை சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்பாடுகளை உங்களுடைய மஹல்லாவில் செய்யுங்கள். ஹுத்பாக்களை ஏற்பாடு செய்யுங்கள். அந்த தலைப்பில் பல ஹுத்பாக்களை ஏற்பாடு செய்யுங்கள். பாவனையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சமாவது விழிப்புணர்வு பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் இன்றைய எங்களுடைய சமுதாயத்தினுடைய நிலைமை எதிர் மாற்றமாக இருக்கிறது. எந்த நிர்வாகம் ஊரை வழிநடத்த வேண்டுமோ அவர்களிடத்திலேயே தவறான பழக்க வழக்கங்கள். ஒரு ஊருடைய தலைவர் அவரே சிகரெட் ஊதி கொண்டிருக்கிறார். அவர்தானே அந்த ஊரை வழிநடத்தக்கூடியவர். அவரே சிகரெட்டை ஊதினால் அந்த ஊரினுடைய மாற்றத்தை எப்படி எதிர்பார்க்கலாம்? சிகரெட் ஹராம். மாஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதை அதிகம் உட்கொண்டால் அது ஹராமோ அதை குறைவாக உட்கொள்வதும் ஹராம் தான். சிகரெட்டில் என்ன இருக்கிறது? நெகாட்டின். நெகாட்டின் என்பது ஒரு ட்ரக், குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால் போதை ஏற்படாது. மாஸ்கர கஸீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எதை கூடுதலாக உபயோகம் செய்தால் போதை ஏற்படுமோ அதை குறைவாக உபயோகம் செய்தால் அதுவும் ஹராம் தான். சிகரெட்டில் நெகாட்டின் இருக்கிறது, அசிட் இருக்கிறது, செவத்துக்கு அடிக்கக்கூடிய பெயின், எலி மருந்து, டாய்லெட் கழுவக்கூடிய அந்த மருந்து, எல்லா ஜராவையும் தான் அதில் இருக்கிறது. ஸ்மோக்கிங் கில்ஸ். தெரிந்து கொண்டே எங்களில் பலர் ஊதுகிறார்கள். ஸ்மோக்கிங் உங்களை கொல்லுமோ இல்லையோ, அல்லாஹ் உங்களை வதைப்பான். ஹராம் என்று தெரிந்து தெரிந்து இதை நீங்கள் தொடர்ந்து செய்தால் இதற்குண்டான தண்டனை நிச்சயம் உலகத்திலும் இருக்கும், ஆகிரத்திலும் இருக்கும். இதனால கண்ணியமான சகோதரர்களை, முதலாவது சிகரெட்டுடைய பழக்கத்தை விடுங்க. உங்களுடைய ஊரில் ஒரு சட்டம் கொண்டு வாங்க. எங்களுடைய ஊரில் எந்த ஒரு கடையிலும் சிகரெட் விற்க கூடாது. கடை செய்யக்கூடியவர்கள், ஷாப் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சிகரெட்டின் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஹராம். அந்த ஹராம் நீங்கள் ஹலாலாக சேர்க்கக்கூடிய சொத்து செல்வத்தை அளிக்கும். ஹலாலாக சம்பாதிங்க, அது நிலைக்கும். ஹராத்தினால் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் ஒரு நாளும் நிலைக்காது. கணேசத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, இந்த சிகரெட்டை பாய்ப்பதனால் உடம்பில் என்னென்ன எஃபெக்ஷன்கள் வருகிறது? கேன்சரை உண்டாக்குகிறது. சுகாதார அமைச்சினுடைய அறிவித்தலின் படி ஒரு வருடத்திற்கு புகைத்தலின் மூலம், ஸ்மோக்கிங் பண்ணுவதன் மூலம் 25,000 பேர் மரணிக்கிறார்கள். சிகரெட் பாய்ப்பதினால் மூளையில் இரத்த கசிவு ஏற்படுகிறது, ஆண்மை குறைவு, இப்படி எவ்வளவோ பாதிப்புகள். சிகரெட்டை உங்களால் விட முடியாதா? சிகரெட் ஒரு ட்ரக் தான். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நெகாட்டின் இருக்கிறது. அதனால் சிகரெட்டை பாய்ப்பது அது ஹராம். அது ஒரு ட்ரக்குடைய வகையை சேர்ந்ததுதான். சிகரெட்டை எல்லாரும் சர்வசாதாரணமாக குடிப்பார்கள்.
அதுவும் ஒரு அரசாங்கம் தடை செய்யாத ட்ரக் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சிகரெட்டுடைய பாதிப்பு உங்களுக்கு விளங்க வேண்டுமா? சிகரெட்டை என்னால் விட முடியாது இருக்கிறது என்று உணர்கிறீர்களா? அல்லாஹுக்காக கேட்கிறேன், ஒரு நாள் மாரகம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, பேச்சு பாருங்க, கேன்சரால எவ்வளவு மக்கள் அவதிப்படுகிறார்கள். அந்த நிலையை பார்த்தால் மறுபடியும் ஒரு நாளும் சிகரெட் உங்களுடைய வாயில வைக்க மாட்டீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்ல பாதிப்பு, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பாதிப்பு. உங்களை விட உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் பாதிப்பு கூட. சிறு பிள்ளைகளுக்கு அவசரமாக எந்த ஒரு நோயும் தாவிக்கொள்ளும், தொத்திக்கொள்ளும். அந்த புகையை உங்களுடைய பிள்ளை சுவாசித்தால் அந்த பிள்ளைக்கு கூட கேன்சர் வரும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, ட்ரக்குடைய பாவனையை, போதை வஸ்துக்களுடைய பாவனை இந்த ஊரில் இருந்து முழுமையாக இல்லாமலாக்குவோம். ஒரு கட்டுப்பாடுக்கு கொண்டு வருவோம். ஊர் நிர்வாகம் போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவர்களை முதலாவது மஸ்ஜிதுக்கு அலையுங்க. அவர்களுக்கு தர்பியா செய்யுங்க, தஸ்கியா செய்யுங்க. திரும்ப திரும்ப மஸ்ஜிதுக்கு அலையுங்க. அவர்களுக்கு தஸ்கியா செய்து கொண்டே இருங்க. இதனுடைய விளைவுகள் இஸ்லாம் எந்த அளவு இதனை தடுக்கிறது என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுங்க. 40 நாள் நீங்க திரும்ப திரும்ப சொல்லியும் ட்ரக்குடைய பாவனை அவர்கள் விடுகிறார்கள் இல்லையா? 40வது நாள் ஊரை விட்டு விரட்டி விடுங்க. அதுதான் சலாமத். அவன் அந்த ஊரில் இருப்பதினால், அவன் இந்த ஊரில் இருப்பதினால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எத்தனையோ வாலிபர்களை அவன் கெடுக்க போகிறான். அடுத்த ஜெனரேஷனை அவன் நாசமாக்க போகிறான். அதனால் அவனை இதிலிருந்து வெளியேற்ற முடியாதான். அவன் ட்ரக்கில் இருந்து வெளியே வருகிறான் இல்லையா? அவனை 40வது நாள் இந்த ஊரில் இருந்தே வெளியேற்றி விடுங்க. மறுபடியும் இந்த ஊருக்கு சேர்க்கவே வானம். தௌபா செய்ததாக உறுதியானால் சேருங்க. கணேசுக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது கிதாபில் பதிவு செய்கிறார்கள், யாரெல்லாம் ட்ரக்குக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்களை நாடு கடத்த வேண்டும், ஊரை விட்டு அல்ல நாட்டை விட்டு அனுப்ப வேண்டும் என்று எழுதுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷனை பற்றி யோசிப்போம். எங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரப்போகிறார்கள், அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாம் யோசிப்போம். அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைங்க. பிள்ளைகள் தான் பேரண்ட்ஸுடைய பேச்சை கேட்டு வழிபடணும். பேரண்ட்ஸ் பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டு வழிபடக்கூடாது. ஒரு காலம் இருந்தது, பேரண்ட்ஸ் கண்டிப்பார்கள், பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளும். ஆனால் இந்த காலம் எதிர் மாற்றம். பிள்ளைகள் கண்டிக்கிறார்கள், பேரண்ட்ஸ்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுல பெருமை வேற, என்ற சின்னவனுக்கு சரி கோபம் வார. இதுல பெருமைப்பட என்ன இருக்கிறது? இரத்த கண்ணீர் வடிக்கணும். உங்களுடைய மகன் உங்களை மதிக்கவில்லை என்றால் இரத்த கண்ணீர் தான் வடிக்கணும். உங்களுடைய வளர்ப்பு அப்படி. கணேசுக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்களுடைய பிள்ளைகளை வைங்க. பிள்ளையுடைய ஒவ்வொரு செயலையும் அணுவணுவாக கவனிங்க. தேவை ஏற்பட்டால் அடித்தாவது திருத்துங்க. அடி என்பது, அடிப்பது என்பது ஒழுக்கம் கற்பிப்பதில் ஆக சிறந்த முறை. இஸ்லாம் கூட அதை தான் சொல்கிறது. 7 வயதானால் தொழுகை தொழுமாறு சொல்லுங்கள். 10 வயதாகியும் தொழுகவில்லை என்றால் அடிங்க. மார்க்கம் சொல்கிறது. கட்டுப்பாடு இல்லாத சமுதாயம் ஒரு நாளும் உருப்படாது. பிள்ளைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைங்க. இல்லை என்றால் நீங்கள் தந்தையாக இருப்பதற்கு தகுதி இல்லை. பிள்ளைகளை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியாது என்றால் திருமணமே செய்ய வேண்டாம், பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டாம், அடுத்த ஜெனரேஷனை நாசமாக்க வேண்டாம். கணேசுக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்க. 6 மணிக்கு முன்னால வீட்டுக்கு வரணும், 6 மணிக்கு பின்னால வரக்கூடாது. ஆண் பிள்ளைகளை மக்ரிப் இஷாவுக்கு அனுப்பி எடுங்க, சொல்லி அனுப்புங்க. தொழணும்,
வீட்டுக்கு வரணும், யாரோடும் கழிச்சு கொண்டிருக்க கூடாது. கட்டுப்பாட்டுல வைங்க. இரவுல நேரத்தோடு படுக்க வைங்க. தஹஜ்ஜுதுக்கு எழுப்பி விடுங்க, சுபஹுக்கு எழுப்பி விடுங்க. தஹஜ்ஜுதுக்கு முடியவில்லை என்றாலும் சுபஹுக்காவது எழுப்புங்க. உங்களுடைய பிள்ளையும் கூட்டிக் கொண்டு நீங்க சுபஹுக்கு வாங்க. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை சுபஹுக்கு கூட்டி வந்தால்தான் உங்களுடைய பேச்சை உங்களுடைய பிள்ளைகள் கேட்கும். கணேசுக்குரிய சகோதரர்களே, என்னுடைய எத்தனை பிள்ளைகள் இரவு 1 மணி 2 மணி இந்த நேரங்களில் தான் உறங்குகிறார்கள். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எதற்கு செல்போன்? டீனேஜ், அவனுடைய வயசு அப்படி. அறுவருக்கத்தக்க காட்சிகள் சினிமாக்களை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். பெண் பிள்ளைகள், அஜ்னபியத்தான ஆண்களோடு மெசேஜ். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கட்டுப்படுத்துவதில்லை, பார்ப்பதில்லை. பிள்ளைகள் என்பது அமானிதம். அந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் கியாமத்தில் அமானிதத்தை மோசடி செய்த குற்றத்தில் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, கடைசியாக இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி எனது கொத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள் உங்களுடைய கட்டுப்பாடில் தான் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். உங்களுடைய மகனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் வீட்டினுடைய பெட்ரூமுக்கு அனுமதிக்க வேண்டாம். முன் ஹால்லையே இருந்து பேசிவிட்டு போகட்டும். உங்களுடைய மகளுடைய உயிர் தோழியாக இருந்தாலும் சரி, பெட்ரூமுக்கு போக விடவானம். இன்று இந்த நாட்டில் கேள்விப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தலைகீழாக தான் இருக்கிறது. கேட்பதற்கே அருவருப்பு, அதை பற்றி பேசுவதற்கே அருவருப்பு. இப்படியெல்லாம் உலகம் மாறிவிட்டதே. இந்த செய்தியெல்லாம் கேட்கும் போது என்னுடைய உள் மனது என்ன தெரியுமா சொல்கிறது? யா அல்லாஹ், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வருஷத்திலேயே வெளிப்படக்கூடாதா? முழு உலகத்தையும் ஆக்கிரமிக்க கூடாதா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்கக்கூடாதா? தஜ்ஜால் வந்து அவனை கொலை செய்யக்கூடாதா? உலகம் அழைக்கப்படக்கூடாதா என்று நம்முடைய மனம் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஒவ்வொரு விஷயங்களும் கேள்விப்படுகிறது. நாம் இதை சாத்தியமற்றதாக நினைக்கிறோம். ஆனால் உலக அமைப்பை பார்க்கும் போது, எங்களுடைய மஹல்லாவுடைய அமைப்புகளை பார்க்கும் போது பலது சாத்தியமாக தான் இருக்கிறது. ஒரு 16-17 வயது ஒரு ஆண் பிள்ளை, நினைக்கிறேன் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாலிபன், ஒரு நாள் 27ஆம் இரவு ஒரு இடத்தில் பயான். அந்த பயான் முடிந்ததுக்கு பின்னர் அந்த வாலிபன் வந்தான். என்னிடத்தில் சொன்னான், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீண்ட காலமாக என்னோட பேசாமல் இருக்கிறான், அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் சொன்னேன், அப்படிதான், முன்பின் இருக்கும், அது சரியாகிரும். அடுத்த நாள் ஜும்மா பயான் அதே மஹல்லாவில். ஜும்மாவுக்கு பின்னர் அவன் வந்தான், ஹஸ்ரத், என் பெஸ்ட் ஃப்ரெண்டோடு பேசாமல் எனக்கு வாழ இயலாது. அதற்கு பின்னர் தான் விஷயத்தையே சொல்கிறான். நவுதுபில்லாஹ். அந்த பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா, உலகமே மாறிவிட்டது. உங்களுடைய பிள்ளைகளை நம்புங்க. நீங்க நம்பாம வேறு யார் நம்ப போகிறார்கள்? ஆனால் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். கண்மூடித்தனமாக நம்பாதீங்களுடைய பிள்ளைகளை. கட்டுப்பாடோடு உங்களுடைய பிள்ளைகளை அணுவணுவாக கவனிங்க. எங்க போறான், எங்க வாரான், என்ன செய்யறான், எல்லாத்தையும் கண்காணிங்க. எனவே ரப்பல் ஆலமீன் அவன் பொருந்து கொள்ளக்கூடிய செயல்களை செய்து கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிடுவானாக. யா அல்லாஹ், நாம் பாவிகள், யா அல்லாஹ், தவறு செய்யக்கூடியவர்கள், யா அல்லாஹ், உன்னுடைய பாவங்கள், தப்பத்தவர்கள், குற்றக்குறைகள் எல்லாத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய முறை பிரகாரம் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. இருந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு வாஜிபாக்குவாயாக. ரசூலுல்லாஹ்வுடைய சுரக்கத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. ஒரு தரிசனத்துடைய லிகாவுடைய